திருநங்கைகள் விதவையாகும் தருணம், தாலி அறுத்து துக்கத்தை வெளிப்படுத்தும் திருநங்கை அக்காமார்கள். கூத்தாண்டவர் என அழைக்கப்படும் இறைவனை தன் கணவனாக எண்ணி ஒரு நாள் மட்டும் தாலி கட்டிக்கொண்டு மறுநாள் தாலியை அறுத்து அழுது புலம்பும் திருநங்கைகள். முதல் நாள் இறைவனை கணவனாக எண்ணி தாலி கட்டிக்கொண்டு மறுநாள் தன் இறைவன் இறந்ததாக எண்ணி தாலியை அறுக்கும் திருநங்கைகள். திருநங்கைகளின் திருவிழா என அழைக்கப்படும் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா 2025. சக்தி வாய்ந்த கோவில், சக்தி வல்லமை படைத்த ஒரு தெய்வம். மகாபாரத கதையில் கூத்தாண்டவர் அரவான் என அழைக்கப்படும் தெய்வத்தின் மனைவியாக தோன்றியவர்கள்தான் இந்த திருநங்கைகள். மகாபாரத கதையில் நடந்த நிகழ்வை வைத்துதான் இந்த திருவிழா நடக்கும். இந்த அரவான் கூத்தாண்டவர் தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா, மகாபாரத கதையில அர்ஜுனருக்கும் ஒரு நாகக்கன்னிக்கும் பிறக்கிறவர் தான் இந்த கூவாகம் கூத்தாண்டவர். அந்த மகாபாரத கதையில ஏற்பட்ட போர்ல பாத்தீங்கன்னா 64 சாமுதிரிக லட்சணம் இருக்கக்கூடிய ஒரு வீரன் உயிர் போனாதான் அந்த போர்ல வெற்றி பெற முடியும்னு சகாதேவன் கணிச்சு சொல்லிட்டாரு. 64 சாமுந்திரிக லட்சணம் கொண்டவர் 3 பேர் தான். ஒன்னு அர்ஜுனர், அவர் பாத்தீங்கன்னா போருக்கும் முக்கியமானவர், அவரையும் கொல்ல முடியாது. இரண்டாவது கிருஷ்ணர், அவரு தெய்வ சுபரூபம், அவரையும் கொல்ல முடியாது. மூன்றாவது பாத்தீங்கன்னா அரவான் கூத்தாண்டவர், அவர் பாத்தீங்கன்னா தான் உயிரை தானாவே கொடுக்கறதுக்காக அவரே முன் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு. கிருஷ்ணர் கிட்ட வரம் கேட்கிறாரு, நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், எனக்கு ஒரு பெண் வேணும், இல்லற வாழ்க்கையும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா பெண் பார்க்கிறாரு, பெண் கிடைக்கல, தன்னைத்தானே பெண்ணா மாற்றிட்டு வராரு. கிருஷ்ணர் எடுத்த பெண் அவதாரம் தான் பூமியில் இருக்கின்ற திருநங்கை அக்காமார்கள். டார்கெட் பண்ணாம அழிங்க மாங்கலாம் அழிங்க.
மெத்தா மாரிமுத்து வந்துட்டார். Ay, Wanda.